நேற்று வாங்கின மல்லிப்பூவை இன்னும் கட்டாமல் இருக்கீங்களேன்னு கேள்வி கேட்பாங்களேன்னு உட்காந்து பூ கட்ட ஆரம்பித்தா நைட்டு டின்னரை மறந்தாச்சு. சரி இன்றைக்கி மதியம் சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. அந்த சாப்பாடை வச்சு தக்காளி சாதம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடகடன்னு 2 வெங்காயத்தை எடுத்து நீட்டாக அரைஞ்சிட்டு பச்சை மிளகாய் எடுத்து கீறி போட்டுட்டு 2 குட்டி தக்காளியை எடுத்து நறுக்கிட்டு இவங்களெல்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு போய் கிச்சன்கிட்ட வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம் இவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு 2 பல் பூண்டு தட்டி போட்டு பச்சை மிளகாய் கீறி போட்டு அரிஞ்ச வெங்காயத்தை எடுத்து போட்டு வதக்கி வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் தக்காளியை கொட்டி அவங்கள நல்லா உப்பு போட்டு வதக்குன்னு வதக்கி ஃபைனலாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு கிண்டி எடுத்துட்டேங்க. மிஞ்சி சாதத்தை அதில் போட்டு கிளறி சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.